மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எந்த ஒரு பிரதமரும் இப்படி செய்ய மாட்டார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி விமர்சனம். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. திமுக காங்கிரஸ் இணைந்தே தேர்தலை சந்திக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. எதிர்க்கட்சி அரண்டு போகும் அளவிற்கு இடைக்கால பட்ஜெட் இருக்கும். எடப்பாடி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் பிப்ரவரி 13ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். எந்த ஒரு பிரதமரும் இப்படி செய்ய மாட்டார் என இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கடுமையாக சாடிய அவர், பிரதமர் மோடி இந்த நாட்டை அமெரிக்காவிடம் விற்றுவிட்டதாக பேசினார். மேலும் தங்களை ஊழியர்கள் போல நடத்தக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பதிலளிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசினார். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கண்டனம் தெரிவித்தார். நாட்டின் தரவுகள், விவசாயிகள், எரிசக்தி பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் எடுத்துக்கொள்ளும் எந்த ஒரு பிரதமரும் இப்படி செய்ய மாட்டார் என பிரதமர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக அரசின் சாதனை திட்டங்களால் 65க்கும் மேற்பட்ட விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்துள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 12% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெல்லும் என கருத்து கணிப்பு மூலம் தமிழக மக்கள் மனதில் என்ன உள்ளது என அனைவருக்கும் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டிற்கும் திமுக அரசிற்கும் குடைச்சல் கொடுப்பதில் ஒன்றிய பாஜக அரசு முனைப்பு காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை திமுக ஆட்சியில் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என குறிப்பிட்ட முதலமைச்சர், திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடும் என்றும், அரசியலையும் தாண்டி ராகுல் காந்தி என்னுடைய சகோதரரை போன்றவர் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணத்தை 2.0 ஆட்சியிலும் தொடர்வோம் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோசியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்க போவதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது குறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு அக்குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை அறிந்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவர் விரைவில் அமைக்கப்பட உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் வரும் 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவுக்கு அறிவிப்புகள் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, எடப்பாடி பழனிசாமி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என குற்றம் சாட்டினார். தமிழக அரசு தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவிற்கு அறிவிப்புகள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 3 நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று கேளுங்கள். அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா, பொதுமக்களா, அவர்களும் வந்தவர்கள் என்ன பேசினார்கள், வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா,
வந்தவருடைய தோட்டங்கள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள். இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள். அதற்கு நாமும் செய்து விளம்பரப்படுத்த தயாராக இல்லை. உண்மையை அறிந்து நீங்கள் அதை ஊடகத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்படியே கலைக்கிறோம். நன்றி. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திண்டுக்கல்லில் 2 நாட்களுக்கு மிதமான பனிமூட்டம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 14ஆம் தேதி வரை காலையில் பனிமூட்டம் அதிக அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் வெப்பநிலை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான விரிசல் ஏற்படாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி ஆட்சியா என்பதை திமுக தலைமையும் காங்கிரஸ் தேசிய தலைமையும் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக சிந்தனை உள்ளவர்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது. இதை யார் கேட்கணும்? இப்போ நாங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். இந்தியா கூட்டணி சார்பாக, மதச்சார்பற்ற கூட்டணி சார்பாக, தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம், மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். ஏன் அதிமுக வாயை திறக்கலை? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே. தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்கள் எப்படி மக்களை போய் பார்க்க போகிறீங்க? எப்படி தேர்தலை சந்திக்க போகிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விபரம் இல்லாதவங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? அதனால் இது இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி. தமிழ்நாடும் மதவாத சக்திகளும் தான் மோதப்போம். நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை சபாநாயகர் நாற்காலியில் அமரப்போவதில்லை என ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதிக்கப்படவில்லை, 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவை நீக்க கோரி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினர். இதில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 119 எம்பிக்கள் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை மக்களவை சபாநாயகர் நாற்காலியில் அமரப்போவதில்லை என ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தரப்பட்டாலும் சபாநாயகர் தனது பணிகளை வழக்கம் போல் கவனிக்கலாம் என்றும் அலுவலை கவனிக்க கூடாது என்று எந்த விதியும் கிடையாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் தார்மீக அடிப்படையில் சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர், ஆளுநர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக இசைக்க வேண்டும் என்றும், தேசிய கீதத்துக்கும் மரியாதை அளிப்பது போல் வந்தே மாதரம் பாடலுக்கும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில், அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனம் மற்றும் பத்ம விருதுகள் போன்ற அரசு விருது வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் இசைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திரையரங்குகள் போன்ற பொது இடங்களிலும் வந்தே மாதரம் பாடலை இசைக்கலாம் என குறிப்பிட்ட ஒன்றிய அரசு அங்கே எழுந்து நிற்பது கட்டாயமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தங்களது கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
மதுரை மாவட்டம் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு 11 அடி நீள அறிவாலையை காணிக்கையாக செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன், பாமக மாவட்ட செயலாளர்கள் அழகர்சாமி, வீரகுமார் மற்றும் விஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தங்களது கூட்டணி அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்து கூட நிறைவேற்றலை. அதனால தான் எல்லாமே இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஜனவரி மாதம் 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்தை மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அரசாணை வரலை. இப்படி எதிர்பார்த்தாலும் ஒரு பொய் ஏமாற்று வேலை தான் இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எடுபட போகிறது கிடையாது. மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவனான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். திருப்பூரில் கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களை சிலர் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து போலீசார் ஐயம்பாளையம் நால்ரோடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் காரில் 22 கிலோ கஞ்சா பொருட்கள் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து காரில் கஞ்சா கடத்தி வந்த சஞ்சய், ஆகாஷ், விஷால், சஞ்சய் ஜனார்த்தனன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 22 கிலோ கஞ்சா பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வரும் தங்கம் விலை நேற்று கணிசமாக குறைந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை தொடர்ந்து 2வது நாளாக எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. லிபியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமாக சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 53 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடுகளான நைஜீரியா, காம்பியா மற்றும் செனகல் ஆகியவற்றை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அகதிகள் ஒரு சிறிய ரப்பர் படகில் லிபியா கடற்கரையில் இருந்து ஐரோப்பிய நாடான இத்தாலியை நோக்கி புறப்பட்டனர். நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென படகின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக எழுந்த ராட்சத அலைகள் படகின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிலை தடுமாறிய அந்த சிறிய படகு கடலில் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் படகில் இருந்த 53 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 40 பேரை உயிருடன் மீட்டனர். தற்போது மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரதமரும் இப்படி செய்ய மாட்டார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி விமர்சனம். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. திமுக காங்கிரஸ் இணைந்தே தேர்தலை சந்திக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். திமுக தலைமை கழகம் அறிவிப்பு.
எதிர்க்கட்சி அரண்டு போகும் அளவிற்கு இடைக்கால பட்ஜெட் இருக்கும். எடப்பாடி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் பிப்ரவரி 13ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.